வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவமனையில் புறநோய்கள் மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளது. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நாய்கள் இரவு நேரங்களில் ஒன்று திரண்டு அங்க வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் துரத்தி அவர்களை மிகவும் அச்சுறுத்தலில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னாக்கா அவன் நாள்தோறும் அந்த பகுதியில நாய்களோட தொல்லை அதிகரித்து காணப்படுகிறது. நேற்று இரவும் பார்த்தோம்னாக்கா அந்த பகுதியில 10க்கும் மேற்பட்ட நாய்கள் ஒன்று கூடி அதுக்கு சத்தமிட்டும் மற்றும் அங்க வரக்கூடியவர்களை துரத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்த்தோம்னாக்கா அந்த பகுதியில் உள்ள ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக ஒருத்தர் உள்ளனர். அவருடைய மொபைல் செல்போனில் பதிவிட்டுள்ளார். மேலும் பாத்தீங்கன்னாக்கா மருத்துவமனைக்குள்ளேயே இந்த நாய்கள் வருவதால் பார்த்தோம்னாக்க அங்கு சிறு குழந்தைகள் மற்றும் பெண்கள் அதிகமாக வருகின்றனர். இவர்களை நாய் துரத்தும் பொழுது அவர்கள் அங்கும் இங்கும் ஓடி சென்று கீழே விழுகின்றனர். இதனால் பார்த்தோம்னாக்கா காயம் ஏற்படுகிறது. அதாவது ஒரு நோயாளியை பார்க்க வரக்கூடிய சூழ்நிலையிலும் அவர்களுக்கும் ஒரு நோய் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்த்தோம்னாக்கா நகராட்சி நிர்வாகம் அவர்கள் புகாரும் அளித்துள்ளனர். நகராட்சி நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் பார்த்தோம்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் கால்நடைகளுடைய தொல்லையும் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பா பார்த்தோம்னாக்கா மார்க்கெட் பகுதி மற்றும் கலெக்டரேட் பகுதி போன்ற பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக அங்காங்கே அது போக்குவரத்து சாலையிலேயே அது படுத்து உறங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் பார்த்தோம்னாக்கா காலை நேரங்களில் அதிகமாக பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் மிகுந்த சிரமத்துக்குள் ஆளாகின்றனர். அது மட்டுமின்றி பார்த்தோம்னாக்க போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதனால் பாத்தீங்கன்னா அது மட்டுமின்றி பார்த்தோம்னாக்க சில இடங்கள்ல இந்த குப்பை தொட்டிலிருந்து அந்த கால்நடைகள் அந்த குப்பைகளை தின்று அந்த குப்பைகள் எல்லாம் எடுத்து இந்த ரோட்டில் போட்டு செல்கின்றன. இதனால் பாத்தீங்கன்னாக்க அங்க துர்நாற்றம் ஏற்படுகிறது. இதற்கு நகராட்சி நிர்வாகம் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அது மட்டும் பார்த்தோம்னாக்கா கடந்த மாதம் இந்த நகராட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த நகராட்சி கூட்டத்தில் பல நகரமன்ற உறுப்பினர்கள் இந்த கால்நடைகள் மற்றும் நாய்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பலர் இந்த இதற்கு ஒரு குரலும் எழுப்பியுள்ளனர். உடனடியாக நகரமன்ற தலைவரும் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு மற்றும் இந்த நாய்களும் மற்றும் கால்நடைகளுக்கு ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு இந்த கால்நடைகளை ஆங்காங்கே சுட்டக்கூடிய கால்நடைகள் மற்றும் தெருநாய்களுக்கு பிடித்து அதற்குரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் இந்த கால்நடைகளை கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட கால்நடைகளை பிடித்து அதை அடைத்து வைத்தனர். ஆனால் அந்த கால்நடையை யாரும் அதுக்கு உரிய நபர்கள் வரவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு வேதனையும் தெரிவித்தனர். அந்த கால்நடைகள் பிடித்து போகிறோம், ஆனால் அவர்கள் அதை இது எங்களுடைய கால்நடை என்று சொல்லாமல் அவர்கள் தயக்கமடைந்து அவர்கள் வரவதில்லை என்றும் ஒரு வேதனை அளிக்கப்பட்டுள்ளது. எனவே நீலகிரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாய்கள் மற்றும் கால்நடைகளால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது.